அகத்தியருடைய வரலாற்றின் தொடர்ச்சியை நாம் காண்போம். அகத்தியர் பொதிகை மலையில் வந்து உட்கார்ந்தார். பாண்டி நாட்டினுடைய ஒரு பகுதியில் இருக்கிற மலை. அங்கே உட்கார்ந்து அங்கே தான் தென்றல் உற்பத்தி ஆகுவதாக கவிஞர்கள் புலவர்கள் சொல்லுவார்கள். பொதிகை மலை தென்றல். அங்கே உட்காந்துக்கிட்டு ரெண்டும் சொல்லி கொடுக்க போகிறார். ஆக முதல் பெரும் பேராசிரியராக தமிழ் வடமொழி சமஸ்கிருதம் ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். யாருமே சமஸ்கிருதம் அவர்கிட்ட வடமொழி படிக்க வரல. மாணவர்கள் போய் கையை பிடிச்செழுத்தா கூட வரமாட்டேங்கிறான். தமிழ் படிப்பதற்காக அங்கங்கே இவங்கெல்லாம் ஓடிட்டானுங்க. தமிழ் படிக்க வாருங்கள்னு ஒரு 12 பேர் ஓடியாந்தாங்க. அது நிறைய பேர் வரல, பயந்துட்டாங்க. இவரை பார்த்தா மகா முனிவராட்டு தெரியுது. இவர் வர்ற வழியிலெல்லாம் பெரிய வரலாறு படைத்து வந்திருக்கிறார். இவர் எங்கெங்கே கால் வைக்கிறாரோ அங்கெல்லாம் புதிய வரலாறு, அதிசய அற்புத செயல்கள் நிகழ்த்தி இருக்கிறார். இவரிடம் போய் பாடம் சரியாக படிக்கலைன்னா அடித்து கொண்டே விடுவார் என்று சொல்லி பயந்தார்களோ என்னவோ, வரல. துணிந்து 12 பேர் வந்தாங்க. அந்த 12 பேரும் யார் யார்? தொல்காப்பியர் முதல் மாணாக்கர், அதே போல் கழாரம்பன், அவிநயன், காக்கை பாடினி, இப்படி பணம்பாரன், இப்படி 12 பேர் துணிஞ்சு தமிழ் படிக்கிறாங்க. இவர் சொல்லித்தர்றார். அப்போ அவருக்கு தலை மாணாக்கனாக அந்த காலத்திலாம் குருநாதருக்கு வகுப்பில் ஆசிரியருக்கு உதவி செஞ்சு மாணவர்களெல்லாம் அடக்கி ஒழுங்காக உட்கார வைக்கிறவனுக்கு சட்டாம்பிள்ளைன்னு பேர். அந்த தலை மாணாக்கனாக கிளாஸ் லீடராக இவர் இருக்கார். சரி, அவர் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு போடணும்ப்பா. இப்போ நானே இங்கே பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், எனக்கோ கஞ்சியோ கூழுக்கோ வழி இல்லை. உங்களுக்காக ஒரு தாயை நான் கொண்டு வருவேன்னு போய் தெற்க போய் அங்கே கன்னியாகுமரியில் போய் ஒரு அரசனுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். தென்குமரிங்கிறாங்க நமக்கு இலக்கியத்தில். தென்குமரி, வடவேங்கடம், ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னு தமிழ்நாட்டினுடைய எல்லை. அந்த காலத்தில் தெற்க குமரி முனையிலிருந்து வடக்க திருவேங்கடமலை திருப்பதி வரைக்கும் உள்ள பகுதி என்று சொல்லப்படுது இலக்கியத்தில். அங்கே போய் லோபோமுத்திரைன்னு பேர். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? லோபோமுத்திரை. அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசனுடைய மகள். இவர் அங்கே போய் பெண் கேட்குறார். அந்த மகாராஜா பயந்துட்டார். என்னடா இது, முனிவர் வந்து பெண் கேட்குறாரு. லோபமுத்திரை சிந்தித்து பார்க்குது அந்த அம்மா. அது நல்ல அறிவுமிக்க அழகி. அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காது, அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. அறிவும் அழகும் ஒருங்கே நிறைந்த அந்த கண்ணி சம்மதிக்கிறார். அப்பா, அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க, அவருக்கே என்னை திருமணம் செய்து கொடுங்கன்னு கல்யாணம் நடக்குது. பிறகு அவளை அழைத்து கொண்டு பொதிய மலைக்கு வர்றார். பொதிய மலையிலிருந்து அந்த அம்மா குருகுலமாக இருந்து மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அம்மா தாய் போல் எல்லாருக்கும் அங்கேயே இருந்து சாப்பாடு. அப்படி இருந்த பொழுது ஒரு முறை அந்த அம்மாவுக்கு அவசரமாக அப்பாவை போய் பார்க்கணுன்னு, அவர் தந்தைக்கு உடல் நலம் சரியில்லைன்னு செய்தி வருது, மடல் வருது. அது கண்ணீர் விடுது. அகத்தியர் சொல்கிறார், என்ன அப்பா நல்லாயிரும், ஒன்றும் கவலைப்படாதன்னு. இல்லை, நான் போய் பார்க்கணும். அப்போ நீ போயிட்டு வா, போன்னு உனக்கு துணையாக இந்த காடெல்லாம் மலையெல்லாம் கடந்து நீ போகணும். இன்னும் நிறைய அரக்கர் கூட்டம் அங்கங்கே திரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
உனக்கு நீ பெண்ணு, உனக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ தான் பெண்களுக்கெல்லாம் எங்கே போனாலும் சரியான பாதுகாப்பு இல்லைன்னா வீடு திரும்ப முடியாத நிலைமை. அன்றைக்கும் அதே நிலைமை தான். அப்படி அந்த அம்மா தந்தையை காண போகும் பொழுது துணைக்கு தன் அருமை முதல் மாணவனாக இருக்கிற தொல்காப்பியரை, டே தொல்காப்பியா, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்க தந்தையை பார்த்து இருந்து சில நாட்கள் நலம் விசாரித்து நீ கூடவே இருந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்து இந்த பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறேன்னார். இவர் சரிங்க ஆச்சாரியாரே குருவே அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு வாங்கம்மா போகலான்னு போகிறாங்க. அந்த அம்மாவை ஒரு தாயாக தான் நினைக்கிறார். அப்படியே போகிறாங்க 2 பேரும். போய் அங்கே குமரி முனையில் தந்தையை பார்த்து நலமெல்லாம் விசாரித்து அங்கேயே அவர் நலமாகிற வரைக்கும் அந்த அம்மா இருக்குது. இவரும் கூடவே இருந்து வரும்பொழுதும் கூட்டிகிட்டு வரணும்னு குருவினுடைய கட்டளை மீறக்கூடாது. நான் உங்களுக்கு துணையாக இருந்து கூட்டிகிட்டு போவோம் தாயே, நீங்கள் பயப்படாதீங்கன்னு. அந்த அம்மா சந்தோஷமாக தந்தையோடு இருந்துட்டு திரும்புகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க காட்டு வழியில். அப்படி வருகின்ற பொழுது வைகை ஆறு குறுக்கிடுது. அங்கே தென்குமரியிலிருந்து வந்தால் வடக்க வரையில் வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகள்லாம் குறுக்கிட்டு ஓடுகின்றன. வைகை ஆற்றில் அந்த நேரத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. வைகை ஆறு எப்போவுமே பெரும்பாலும் ஆண்டில் பெரும்பகுதி வறண்டு கிடக்கும். அதுதான் கை கை வச்சு தான் தண்ணியை முகக்கணும், எதுவும் பாத்திரத்தினால முகக்க முடியாதுங்கிற மாதிரி அதுக்கு பேர். அந்த வைகை ஆற்றுல அளவு கடந்து எங்கேயோ காற்றிலிருந்து மலையிலிருந்து காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருது. 2 கரையும் தொட்டுக்கிட்டு ஓடுது. அப்போ இவங்க மெல்ல அம்மா போயிடலாம் வேகமாக வாங்கன்னு இவங்க 2 பேரும் அந்த ஆற்றை கடந்தாங்க. இவங்க 3/4 தூரம் கிடக்கிறதுக்கே தண்ணி வரல. அந்த 1/4 தூரம் கரையை எட்டிடலாங்கிறப்போ வெள்ளம் வந்து அடிக்குது. அதில் அம்மா தடுமாறி வெள்ளத்தில் போகிறாங்க. இவர் ஐயோ அம்மானு ஓடி போய் பக்கத்தில் இருந்த ஒரு பச்சை மூங்கிலை, கரையோரம் இருக்கிற மூங்கிலை, நல்ல பெரிய மூங்கிலை முறித்து இவர் கரையோரமாகவே ஓடி போய் அம்மா இந்த மூங்கிலை பிடிச்சுங்கன்னு சொல்ல அந்த அம்மா எட்டி தாவி மூங்கிலை பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வாங்கன்னு அந்த மூங்கில் துணையோடு அவங்க மேலே வர்றாங்க, கரையேறுறாங்க. வந்து அம்மாவுக்கு உட்கார வச்சு இவரெல்லாம் ஆசுவாசப்படுத்தி பல கனி வகைகளையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிடுங்க, ரொம்ப களைச்சிட்டிங்க, உட்காருங்க, இங்கே ஓய்வெடுத்து போகலான்னு. வைகை ஆற்றுல அப்படி போகுது தண்ணி. அந்த கரையை விட்டு தள்ளி மேடான பகுதியிலிருந்து ஓய்வெடுத்து அம்மா இப்போ போகலாமான்னு, போகலாம் மகனே அப்படின்னுள்ள அந்த மூங்கிலாம் போட்டுட்டு இவங்க நடந்து மறுபடியும் மெல்ல வந்து பொதிய மலைக்கு வர்றாங்க. வந்த உடனே வாங்க வாங்க வரவேற்ற அவர், எப்படிம்மா எப்படி இருக்கார் அப்பான்னு. நல்லா இருக்காருங்க. அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேனே, நீ போகும்போது கவலைப்படாத, அவர் நல்லா இருப்பார். இப்படி வரும் பொழுது நான் வைகையாறு என்னை அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம். நான் வர்ற வழியில் திடீர்னு தண்ணி பெருகி வெள்ளம் ஓடிச்சு. நான் கரையேறதுக்குள்ளே என்ன அடிச்சிருச்சு. தொல்காப்பிய வேகமாக கரையேறிட்டார். கொஞ்சம் தூரம் தாண்டி இருந்தால் கரையேறி இருப்போம். நான் ஐயோ நான் தண்ணி அடிக்கிச்சிட்டு போகுதுன்னொன்னே அவர் உடனே ஓடி போய் ஒரு பெரிய மூங்கிலை, பச்சை மூங்கிலை முறித்து என் கூடவே இந்த கரையோரம் ஓடி வந்து அம்மா தாயே இதை பிடிச்சிங்க கரையேறுங்கன்னு சொல்ல இந்த அம்மா அதை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ சமாளித்து ஏறிட்டாங்க. அவர் மூங்கிலை இழுத்து அம்மாவை காப்பாற்றிட்டார். இந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். அம்மா சொல்லுது, இவரும் சொல்கிறாரு, டேய் நீ அம்மாவுக்கு நெருங்கி நின்று நீ கூட்டிகிட்டு போனியா? தாயாக இருந்தாலும் நீ வாலிபன், தமக்கை அக்காவாக இருந்தாலும் நீ வாலிபன். அவங்களுக்கு நீ எட்ட நின்று தான் அவங்கள வந்து பார்க்கணும், பேசணும். இன்னும் நீ சிறுவன் இல்லை. நான் என்ன உனக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் வகுப்பில், தாயாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அவங்கள எட்ட நின்று இந்த 3
அடி தொலைவில் இருந்து தான் நம்ம பேசணும், கூட்டிகிட்டு போகணுன்னு. நீ நெருங்கி நின்று அம்மாவை வந்து வெள்ளத்திலேருந்து கரையேற்றுறது பெரிய தப்பு. என்னுடைய குரு கட்டளையை மீறி விட்டாய். இவங்க 2 பேரும் ஐயோன்னு காலில் விழுந்து அழுகுறாங்க. என் கட்டளையை நீ மீறினது தவறு. நான் சொன்ன மாதிரி நீ அம்மாவை வந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கட்டளையை நீ நிறைவேற்றலை. அதனால் பார், பிடி சாபம் அப்படின்னு உடனே கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து தொல்காப்பியர் மேலே தெளித்தார். ஐயோ குருவே மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் மனமறிஞ்சு செய்யலை, ஆபத்துக்கு பாவம் இல்லை சொல்லி அம்மாவை காப்பாற்றினேன். தப்பு. உன்னை பற்றியே இந்த தமிழ் உலகம் அறிந்து கொள்ளாமல் போகட்டும் அப்படின்னு தண்ணி தெளிச்சிட்டார். சாபம். அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சாருங்கிறத நாம் தொடர்ந்து கேட்போம்.